வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அந்த கணவர் வந்து ஒரு விவசாயி, ஆனால் ரொம்ப ஏழையான விவசாயி. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மனைவியை வந்து பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நடந்தே போகிறாங்க. ரொம்ப வெயில், ரொம்ப கலப்பாக இருக்கார். அப்புறம் அந்த அம்மாவும் ரொம்ப கலப்பாக இருக்காங்க. இவருக்கு தோணுது, மனைவிக்கு ரொம்ப கலப்பாக இருக்கும், இதை தண்ணி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தேடுறாரு. தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. தூரத்தில் வந்து ஒரு இளநீ கடை இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, சரி நான் உனக்கு இளநீ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இளநீ வாங்க போகிறாரு. இளநீ வாங்க போனோடனே அங்கே அந்த இளநீ கடைக்காரர் வந்து ஒரு இளநீ கொடுக்குறாரு. ஆனால் இவர்கிட்ட வந்து ஒரு இளநீக்கு மட்டும்தான் காசு இருக்குது. சரி, இவர் வந்து மனைவிக்கு தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அவள் வந்து ஃபுல் ப்ரெக்னென்சியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மனைவிக்கு வந்து ஒரு இளநீ கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்போ இவர் கொண்டு போகிறதுக்குள்ளே மனைவி அப்படியே மெதுவாக நடந்து வந்துடுறாங்க. வந்தோடனே இந்த மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் குடிங்க, நீங்களும் வெயிலில் வேலை செஞ்சுட்டு ரொம்ப கலப்பாக இருக்கீங்க, நீங்கள் குடிங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அவர் இல்லை, என்னோட உனக்கு தான் முக்கியம், நீ குழந்தைய சுமந்துட்டுருக்க, நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. ஸோ இந்த லேடி என்ன பண்ணுது, கொஞ்சமாக அதை குடிச்சிட்டு அவர் கொடுத்துருது. அவர் வந்து நான் நிறையா குடிச்சுன்னா அவளுக்கு பத்தாச்சு, அவரும் கொஞ்சமாக குடிக்கிறார். அந்த மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இதை பார்த்த கடைக்காரருக்கு புரிஞ்சிருச்சு, சரி இவங்க காசு இல்லாதனால ஒரே இளநீ வச்சு 2 பேரும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இளநீ கடைக்காரர் ஒரு இளநியை வெட்டி அந்த லேடி கொடுத்து, இந்தாம்மா நீ குடி, உனக்கு நீ என்னோட பொண்ணு மாதிரி தான், நான் உனக்கு கொடுக்குறேன், நீ காசு கொடுக்க வேணாம், குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் இளநீ குடிச்சிடுறாங்க. இளநீ குடிச்சிட்டு அவர் போகும்போது அந்த இளநீ கடைக்காரரு பார்த்துட்டு அவருக்கு வந்து பக்கத்தில் வந்து அந்த இளநீ கடைக்காரரோட மனைவி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, ஏன் மாமா நீ வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக இளநீ கொடுத்த அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படி இல்லை, ஒரு வியாபாரம்னு பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் வியாபார கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாது, அதில் நம்ம சந்திக்கிற மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வியாபாரம் பண்ணணும். நான் பார்த்தேன், அவங்க தூரத்தில் அவங்க 2 பேரும் ஒன்றா தான் வந்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து இளநீ மனைவிக்கு வேணும்னு சொல்லி பிரியமாக ஒரு இளநீ வாங்குறாரு. அந்த இளநியை கொண்டு போய் அவர் கொடுத்தா அவர்கிட்ட ஒரே ஒரு இளநிக்கு தான் காசு வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த ஒரே இளநியை வந்து அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. ஆனால் 2 பேருமே ஒழுங்காக குடிக்கல. அந்த அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு இளநீ தேவை, இவரும் தாகமாக இருந்தார், அதனால தான் ஃப்ரீயாக கொடுத்தேன். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது, சந்தோஷமாக கொடுத்தேன் அப்படின்னா, அவங்க 2 பேருமே பரஸ்பரமாக ரொம்ப அன்பாக ரொம்ப அந்யோன்யமாக இருந்தாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒருத்தர் ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்தது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால தான் எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கதையை அவர் ஒய்ஃப்க்கு சொல்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது எவ்வளோ பிரியமாக இருக்கோன்னு சொல்லிட்டு மற்றவங்களும் உணரணும். நம்ம உணர்கிறோம், அது வேறு விஷயம். நம்மளோட காதில் மற்றவங்களும் உணர்ந்தால் அதுவே வந்து மற்றவங்களுக்கும் ஓகே, நம்மளும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழலாங்கிற ஒரு கதையை வந்து நம்ம இன்டைரக்டாக மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது நமக்குள்ளேயும் இருக்கிற விஷயம் ரொம்ப எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த மற்றவங்களும் உணர்ந்தால் தான் இது உண்மையான காதல், உண்மையான அந்யோன்யமாக இருக்காங்க, இது உண்மையான கப்பல்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை போடுற மனைவி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா, நம்ம வீட்லேயும் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சண்டை மோடுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதே இது ஒரு பிரியமாக இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா, ஓகே அவங்கள போல் நம்மளும் வாழலான்னு சொல்லிட்டு நமக்கும் அந்த ஒரு முயற்சி இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களும் மற்றவங்களும் கவனிக்கிறாங்க, மற்றவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு என்கரேஜிங்காக இருக்கிற விஷயங்கள் பார்த்து நம்ம செய்யணும். ஓகேயா?